அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 3ல் இருக்கக்கூடிய 2வது பாடலை தான் பார்க்க போகிறோம். அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிறதா இந்த பாடல். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம், வாருங்கள். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையில் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பு மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு. ஸோ இதுக்கு நமக்கு ஆசிரியர் பெயரே தெரியாது. மனிதன் ஆழ்கடலுக்குள் உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீலவானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எப்படி சொல்கிறாங்க? ஆழக்கடியில் கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். அதை தான் சொல்லியிருக்காங்க. மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் போய் ஆய்வுகள் செய்யணும்னு பார்க்காம நீலவானத்துக்கு மேலேயும் போய் நிலவில் சென்று வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல், மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான். ஸோ என்ன சொல்கிறான்? செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிட்டு செய்தி தொடர்பில் சிறந்து விளங்குகின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும். அதாவது என்ன சொல்கிறான்? இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே இருக்குன்னு அந்த செயற்கைக்கோள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்லித்தரான். நமக்கு அதை தான் உரைக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு எந்திர மனிதன் உருவாக்குகின்றான். இணைய வலை அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். அன்னைக்கு யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் உடனடியாக நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வழியாக நம்மளால் பார்க்க முடியும்னு. அப்படி நினச்சி பார்க்க முடியாத நம்ம இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கோம். எலும்பும் தசையும் இல்லாமல் எந்திர மனிதனை படைத்து இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். உறுப்பு மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக இதயத்தை கூட மாற்ற முடியும். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் நம்ம காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு யாராவது யோசிச்சோமா? இல்லை. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக்கொள்ள முயல்கிறான். கரண்ட் எடுத்துக்கிறோம், என்னன்னாலும் பண்ணுறோம் இல்லையா? நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு. ஸோ என்ன சொல்கிறாங்க? நாளைக்கு இருக்கிற மனுஷன் விண்ணில் போய் கோள்களில் எல்லாத்துலேயும் நகரங்கள் அமைச்சு வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளி பாதை அமைச்சிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வானத்தை நம்ம அளக்கணும், கடல் மீனை அளக்கணும், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளியணும், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க? அன்னைக்கே நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். உரைக்கின்றான். ஆழ்கடல் ஆழமான கோட்டல் கடல். ஆழக்கடல் ஆழமான கூட்டல் கடல்.
ஆழக்கடல். ஆழ் கூட்டல் கடல். ஆழமான கூட்டல் கடல். ஸோ இது கரெக்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விண் கூட்டல் வெளி. விண்வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாதியங்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே பெருசாக இல்லை. ஸோ அறிவியலால் ஆல்பம் அப்படிங்கிற பாட்டு ஸோ நான் வந்து நம்ம வந்து நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோன்றதான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. ஸோ வானை அளப்போம், வானத்தை அளக்கணும். கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சரித்திரம் கற்போம்னு பாரதியாருடைய கனவை நம்ம இன்னைக்கு நனவாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். நீலம் கூட்டல் வான், நீலவான். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. ஆழ்கடல், ஆழமான கூட்டல் கடல். மனிதன் எப்பொழுதும் உண்மையே உரைக்கின்றான். ஸோ அதோட இந்த பாட்டை முடிஞ்சிருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.